ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. போன காணொலியில ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதாவது டச்சு நாட்டை சேர்ந்த F-16 ரஷ்யன் ஏர் ஸ்பேஸை பிரீச் பண்ணி பால்டிக் கடல்ல பயணிச்சுது அப்படின்னு ஒரு விஷயத்த நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த வீடியோல டச் அப்படிங்கிறவங்க டென்மார்க் சேர்ந்தவங்க அப்படின்னு மாத்தி சொல்லிட்டோம். ஆக்சுவலா டச் அப்படிங்கிறவங்க நெதர்லாந்தை சேர்ந்தவங்க. டான்ஸ் அல்லது டேனஸ் அப்படிங்கிறவங்க தான் டச்சுக்காரங்க. ஸோ இந்த F-16 டச்சின் F-16 அப்படிங்கிறது நெதர்லாண்டின் F-16 தான். அந்த விமானத்தை தான் ரஷ்யாவின் Su-27 போர் விமானம் இதே மாதிரி இருக்கு. இந்த மிஸ்டேக்கை விக்னேஸ்வர் ஆறுமுகம் அப்படிங்கிறவரும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாதிரியான ஹெல்த்தி கமெண்ட்ஸ், ஹெல்த்தி கான்வர்சேஷன்ஸ், ஒரு நல்ல கம்யூனிட்டியை உருவாக்கும் இந்த ஆயுத மல்லம் சேனல்ல. ஸோ கீப் கமெண்டிங், கீப் கான்வர்சேட்டிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, யூகேல நடந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல ரிஷி சுனாக் தோத்ததுக்கான 3 முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு இன்னைக்கான காணொலியில நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஈரான்ல புதிய பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் யாருங்கிறதையும் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம். ஹங்கேரியன் பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பான் உக்ரைன்ல போய் ஜெலன்ஸ்கியும் பார்த்து பேசியிருக்கிறாரு. இதே ரஷ்யால போய் புட்டினையும் பார்த்து பேசியிருக்கிறாரு. இந்த போர் முடிவுக்கு வருமா வராதா? விக்டர் ஓர்பான் 2 பேர்கிட்டயும் பேசின பிறகு சொன்னது என்ன? இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம். ஸோ பல திருப்பங்கள் கொண்ட காணொலி இன்னைக்கு உங்களுக்காக. வாங்க விரிவா பார்க்கலாம். யூகேல நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ரூலிங் பார்ட்டியான கன்சர்வேட்டிவ்ஸ் கட்சி 650 சீட்டுகள்ல வெறும் 121 சீட்டுகள் மட்டுமே எடுத்திருக்கு. ஆப்போசிட் பார்ட்டியான லேபர்ஸ் கட்சி 412 சீட்டுகளை எடுத்திருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் யங்கஸ்ட் ஹிந்து பிரைம் மினிஸ்டரான ரிஷி சுனக் பதவி விலகியிருக்காரு. புதிய பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரா கியர் ஸ்டார்மன் அப்படிங்கிறவர் பதவி ஏற்றிருக்காரு. தொடர்ந்து பிரிட்டன்ல போரிஸ், லிஸ்ட்ரஸ், ரிஷி சுனாக்னு பிஎம் பதவியிலிருந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, பிஎம்மா வரவங்கனால ஒரு வளர்ச்சியை தர முடியல. அதன் விளைவாதான் மக்களும் கட்சி தலைவர்களும் நாட்டின் தலைவர்களை மாத்திக்கிட்டே வராங்க. இந்த எலெக்ஷன்ல ரிஷி சுனாக் தோத்ததுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. அதுல ரிஷி சுனாக்கை அஃபெக்ட் பண்ண மிகப்பெரிய காரணம் NHS, நேஷனல் ஹெல்த் சர்வீஸ், இலவச ஆரோக்கிய சேவை. பிரிட்டன் அரசால எந்த வரம்பும் இல்லாம பிரிட்டன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரப்படும் ஒரு சேவை. இதைதான் NHS அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸ்டெண்ட் அண்ட் மெயின்டைன் பண்ண கொரோனா காலத்திற்கு பிறகு பிரிட்டன் அரசு தடுமாறி இருக்கு. சொல்ல போனா 5ல் ஒருத்தர் இன்னும் இந்த ஸ்கீம்ல என்னைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டன் நாட்டுல. பட் சுனாக் அரசும் இதை ஃபுல்ஃபில் பண்ண ஃபெயில் ஆகிட்டாங்க. இதோடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ரிசல்ட்ல வெளிவந்திருக்கு. அடுத்தது எக்கனாமி தான். 2021 இருந்ததை விட உணவுப் பொருட்களின் விலை 20% உயர்ந்திருக்கு. சொல்ல போனா 2ஆம் உலக போருக்கு பிறகு பிரிட்டன் அரசு சந்திக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இதுதான். 3வது, யாருமே பெருசா எடுத்துக்காத இமிகிரண்ட் விவகாரம். சுனாக் அரசு என்ன பண்ணாங்கன்னா, எக்கனாமிக் கிரைசிஸை மறைக்க இமிகிரண்ட் பிரச்சனையை கையில எடுத்து நேட்டிவ் பிரிட்டனுக்கு ஆதரவா செயல்பட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்க ஓட்டை டார்கெட் பண்ணாங்க. இது அவங்களுக்கே பாதகமா போயிடுச்சு. இதே விஷயத்தை தான் லேபர்ஸ் கட்சி, எதிர்கட்சியும் கையில எடுத்தாங்க. ஒரு இமிகிரன்ஸை ரவாண்டாக்கு அனுப்பி டெம்பரரி சொல்யூஷன்ஸை சுனாக் அரசு தந்தது. ஆனா இது பிரிட்டன் மக்களுக்கு நடுவில் பெரிய எதிர்ப்பை கிளப்புச்சு. இவங்க லேபர்ஸ் கட்சி என்ன சொன்னாங்கன்னா, மைக்ரேஷன்ஸை குறைப்போம், ரவாண்டா பாலிசியை ரிவோக் பண்ணுவோம், ரவாண்டா பாலிசி திரும்பி பெறப்படும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ இமிகிரன்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது பிரிட்டன்ல மட்டும் இல்லை, என்டையர் யூரோப்லயும் இந்த இமிகிரன்ஸ் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா இந்த பிரான்ஸ், இட்டாலியிலாம் இது பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. யூரோப்ல வரப்போகும் எலெக்ஷன்ல இந்த இமிகிரன்ட் பிரச்சனை ஒரு முக்கிய கீ ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த இமிகிரன்ஸ் பிரச்சனையில இன்னொரு இடம் வகிக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் தான். யூரோப்பிய யூனியன்ல இருக்கும் நாடுகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உக்ரைன்ல இருக்கும் மக்களை நாங்க அகதிகளா வரவேற்றிருக்கிறோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எங்க நாட்டில் வச்சு நாங்க பாத்துக்கிறோம், ஒன்ஸ் போர் முடிஞ்ச வாட்டி அவங்கள பேக் டு த கண்ட்ரி, அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புறோம்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் இந்த இமிகிரேஷன் பிரச்சனையில ஒரு முக்கியமான கீ ரோல் பிளே பண்ணுது ரஷ்யா உக்ரைன் போரும். எந்த நாட்டு தலைவர்கள் இதை சூப்பரா ஹேண்டில் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எலெக்ஷன், வரப்போகும் எலெக்ஷன்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. யூரோப் யூனியனின் ரவுண்ட் ராபின் ரொட்டேஷன்ல ஹங்கேரி தான் பிரசிடென்சி பொறுப்புல இப்ப இருக்கு. அப்கோர்ஸ் ஹங்கேரி யூரோப் யூனியன்ல இருக்கும் ரஷ்யன் சப்போர்ட்டர் நாடு, ஒரு ரஷ்யன் இன்ஃபுளுசர் அப்படின்னு சொல்லலாம். யூரோப் யூனியன்ல ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கும் பல முடிவுகளையும் வீட்டோ பவரை கொண்டு தடுப்பது இந்த ஹங்கேரி தான். இப்ப பிரசிடென்சி பொறுப்புல இருக்கும் விக்டர் ஓர்பான் ரஷ்யா உக்ரைன் போர்ல அமைதி கொண்டு வர முயற்சி செய்யறாரு. நேற்று ரஷ்யாவுக்கு போன விக்டர் ஓர்பான் புட்டின் கிட்ட போர் நிறுத்தம் பத்தியும் சீஸ்ஃபயர் நெகோசியேஷனையும் முன் வச்சாரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருக்கும் இடையே 1 மணி நேரத்துக்கு மேல பேச்சுவார்த்தை போயிருக்குன்னு சொல்லப்படுது. புட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் டெம்பரவரி பாஸ், சீஸ்ஃபயரை விரும்பல அப்படின்னும் விக்டர் ஓர்பான் இந்த பேச்சுக்கு பிறகு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உடனடியா உக்ரைன்ல ஒரு அதிபர் தேர்தல் நடத்தி அதுல வெளியாகும் ரிசல்ட்டை வச்சு அந்த பிரசிடென்ட், அந்த அதிபர் கூட தான் போர் நிறுத்தத்திற்கான உடன்படிக்கை போடப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனலா ஜெலன்ஸ்கி கிட்டையும் புட்டின் கிட்டையும் பேச ஓர்பான் 2 பேரும் வெவ்வேறு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க, இரு துருவங்களா இருக்கிறாங்க. ஸோ போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நாங்க 2 நாட்டு கூடயும் கனெக்ஷன்ல இருந்து போர் நிறுத்தம் ஏற்பட செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாரு.
போர் ஆரம்பிச்ச பிறகு யூரோப் யூனியனின் பிரசிடென்டா ரஷ்யாவுக்கு போய் சீஸ்ஃபயர் ஏற்படுத்த முயற்சி செய்த முதல் நபர் விக்டர் ஓர்பன் தான். இது இந்த பக்கமா ஆர்பனின் மாஸ்கோ பயணத்திற்கு கடும் எதிர்ப்பை யூரோப் யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் நேட்டோ தலைவரும் வெளிப்படுத்தியிருக்காங்க. பட் விக்டர் ஓர்பன் எடுத்ததுதான் ரியல் பீஸ் டாக். உக்ரைனுக்கு போய் ஜெலன்ஸ்கி கிட்ட பேசி அவர் என்ன எதிர்பார்க்கிறாருனும், இங்க ரஷ்யாவுக்கு வந்து புட்டின் கிட்ட பேசி அவர் என்ன எதிர்பார்க்கிறாருனும், ரெண்டு பேருக்கும் காமன் ஐடியாலஜி இருக்கா, எங்க வேறுபாடு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்பன் இரு நாட்டு போரை முடிக்க உண்மையான ஒரு முயற்சியை இருக்கிறாரு. ஆனா ஹங்கேரி வரும் டிசம்பர் வரை தான் EU பிரசிடென்சி பொறுப்புல இருக்க முடியும். அதுக்குள்ள EUவின் தலைவரா விக்டர் ஓர்பன் இருந்து போர்ல ஒரு நல்ல முடிவை கொண்டு வரது என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான விஷயம் தான். போர்ல அரசியல் ரீதியா இப்படி போயிட்டு இருக்கும் போது போர் காலத்துல ரஷ்யா உக்ரைனின் நியூயார்க்குங்கிற ரிமோட் வில்லேஜை முழுமையா கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தெற்கு நியூயார்க்கின் பகுதியை ரஷ்ய வீரர்கள் தான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. உக்ரைனின் போல்டோவா அப்படிங்கிற பகுதியில 2 S-300 ஏர் டிஃபென்ஸ் லான்ச்சரை ரஷ்யா அழிச்சிருக்கிறாங்க. இதே இந்த பக்கமா ரஷ்யாவின் கிரான்ஸ்னோடர் பகுதியின் 2 கிராமங்கள்ல இருக்கும் ஆயில் டிபார்ட் அளிக்கப்பட்டிருக்கு. நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு தரப்போகும் F-16 உக்ரைன்ல தரையிறக்கப்படாது, பக்கத்தில் இருக்கும் நேட்டோவின் மிலிட்டரி பேஸ்கள்ல தரையிறக்கி அங்கிருந்து தான் உக்ரைனிய விமானிகளால் ரஷ்யாவுக்கு எதிராக போர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ரஷ்யா யார் F-16க்கு அடைக்கலம் தராங்களோ அந்த நாட்டு ஏர்பேஸ் மீதும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி பைடன் என்ன சொன்னாருன்னா, அப்படியெல்லாம் இல்ல, உக்ரைன்ல தான் F-16 தரையிறக்கப்படும், அங்க வச்ச மாதிரி தான் F-16 பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு. திருப்பியும் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா, உக்ரைன்ல இருக்கும் ஏர் பேஸ்கள், ஏர் ஸ்ட்ரிப்பை பயங்கரமா டேமேஜ் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா அங்கிருந்து விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணாங்க. இப்ப நேட்டோ அலைஸ் என்ன சொல்றாங்கன்னா, F-16 நேட்டோவின் ஏர் பேஸ்ல இருந்து தான் பயன்படுத்தப்பட போகுது, ஆனா உக்ரைன்ல இருந்து தான் F-16 பயன்படுத்தப்பட போகுதுன்னு ரஷ்யாவை நம்ப வைக்கிறதுக்காக உக்ரைன்ல F-16 டீகாய்ஸ் பயன்படுத்தப்பட போகுது. ஒரிஜினலா F-16 போலண்ட்ல இருக்கும் ஏர் பேஸ்ல இருந்து தான் இந்த போர்ல இயக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி நேட்டோ அலைஸ்ல இருந்து இப்ப செய்தி வந்திருக்கு. ஈரானின் முன்னாள் பிரசிடென்டா இருந்த இப்ராஹிம் ரைசி இறந்த பிறகு ஈரான்ல பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. மசூத் பெஷ்கியானுங்கிற ஹார்ட் சர்ஜன் டாக்டர் 53.3% ஓட்டு வாங்கி புதிய ஈரானின் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது போக அமெரிக்க பொருளாதார தடையை மீறி இப்ப 17 நாடுகளால் ஈரானின் கச்சா எண்ணெய் வாங்கப்பட்டுக்கிட்டு வருது. இதுல யூரோப்பை சேர்ந்த சில நாடுகளும் இந்த கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய செய்தி. ஆக அமெரிக்காவின் ஈரானை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நடவடிக்கை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துகிட்டு வருது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. பெலரஸ் அவங்க SCOவின் மெம்பரா மாறிட்டாங்க, அதற்கான ஒப்புதல் தரப்பட்டது. ஸோ இன்னைக்கான காணொலியில மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஒன்னு ஈரானின் புதிய பிரசிடென்ட் ஒரு டாக்டர், ஒரு ஹார்ட் சர்ஜன் புதிய பிரசிடென்டா மாறி இருக்கிறாரு. இது போக யூகேல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்க புதிய பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மன் பதவி ஏற்றிருக்காரு. இவரும் நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு ஆதரவா தான் இருக்க போறேன், உக்ரைனுக்கு ஆதரவான செயல்களை நான் இருக்க போறேன் அப்படின்னு தகவலை கொடுத்திருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கான காணொலியில 2 முக்கிய நிகழ்வுகள். இது இன்னைக்கான காணொலியில முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றதை விட ஜியோ பாலிடிக்ஸ்ல 2 முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸோ இன்னைக்கான காணொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனை நம்ம சேனலில் உருவாக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.